Tuesday dandam, Wednesday வந்த கண்டம், Thursday முக்க, Friday பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. நிம்மதி, இப்ப உன்னோட கையெரிச்சல்லாம் பரவாயில்லையா? அத்தா, பரவாயில்ல அத்தா. சரிம்மா. ஆனா உண்மையை சொல்லணும்னா வருஷம் வருஷம் தீச்சட்டி எடுக்கிறவங்க கூட இந்த அளவுக்கு ஸ்பீடா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நீ நல்லா வேகமா பண்ணிட்டமா. ஆமாட்டா, மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சு பண்ணேன், அதான் வேகமா முடிச்சிட்டேன். மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சு பண்ணதுனால வேகமா முடிச்சிட்டியா? என்னடி இவ்வளவு ஓப்பனா ஒத்துக்கிற? ஆனா என்கிட்ட நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் நேத்து கூட பேச வந்தேன்ல, நீ எதுவுமே பேசல. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி எப்போதும் போலதானே பேசின. ரொம்ப சரியா சொன்னமா. நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, நீ நல்ல சுட்டியா ரொம்ப வைராக்கியமான ஆளா இருக்க. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா அது தேவை. சரி சரி, அடுத்த போட்டிக்கு ரெடி ஆயிருங்க. அடுத்த போட்டியா? அடுத்த போட்டி என்னது? என்னதுன்னு கூடிய சீக்கிரத்துல சொல்லுவாங்க. ஆனா போட்டிக்கு மட்டும் ரெடியா இருங்க. சரிங்க அத்தா. அடுத்த போட்டியா? அப்புறம் நம்மளோட குலதெய்வம் கோயில் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அதுக்கு நம்ம குடும்பமா சேர்ந்து போனோம். அங்கதான் உங்களோட கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும். கல்யாணத்துக்கா? ஆதி, நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அவங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும்னு சொல்றாங்க. உனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இல்லையா? இதுவே நீ பழைய ஆதியா இருந்தா அதெல்லாம் வேணாம், அப்புறமா பாத்துக்கலான்னு பெரியாத்தா கிட்ட எதிர்த்து பேசியிருப்ப. ஆனா ஒருவேளை லைலா சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா அதான் நீ பேசாம இருக்கியா ஆதி? இவ என்ன எதுவுமே பேசாம நிக்கிறா? பெரியாத்தா கிட்ட எங்களுக்கு இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க பண்ணிக்கிறோன்னு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? ஏன்னா இவ தானே எப்போதும் பெரியாத்தா கிட்ட எதிர்த்து பேசுவா. இவ பேசாம நிக்கிறத பார்த்தா ஒருவேளை அங்கவே சங்கவே சொன்னது உண்மையா இருக்குமோ? என்ன 2 பேரும் அமைதியாவே நிக்கிறீங்க? உங்களுக்காக தான் உங்க கல்யாண தேதியை குறிக்கிறதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு போனான்னு சொன்னேன். கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சாதா? போலாம்ல, 2 பேரும் சொல்லுங்க. நிம்மதிக்கிட்டே கேளுங்க. ஏன் நீ சொல்ல வேண்டியதானே? போலாமா வேணாமான்னு உன்கிட்டயும் தானே கேக்குறாங்க, சொல்லு. நீயும் சொல்லு, உன்கிட்டயும் தானே கேக்குறாங்க. உனக்கு இதுல விருப்பமா? உன்னோட விருப்பத்தையும் சொல்லு. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. ஏற்கனவே முடிவு பண்ணதுனா? அடாடாடாடா, என்ன என்ன அங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஆத்தா, அது வந்து உங்க விருப்பப்படி செய்யுங்க ஆத்தா. சாயந்தரம் கோவிலுக்கு போகணும் அதானே? நாங்க 2 பேரும் வரோம். அப்பா, இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? சரி, இப்ப எதுக்காக இவ உங்க இஷ்டம்னு சொல்லணும்? வேணான்னு வெளிப்படையா சொன்னா இவனுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீ போட்டியில கலந்துக்க போறியா? எதுக்கு இவன் திடீர்னு இப்படி கேக்குறான்? ஏன்? கேக்குறதுக்கு பதில சொல்லு. போட்டியில கலந்துக்க போறியா இல்லையா? எப்போதும் போட்டியில கலந்துக்கிட்டா நீதானே ஆதி எனக்கு சப்போர்ட் பண்ணுவ. ஆனா நீ எதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நான் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டா ஆத்தா மனசுல இடம் பிடிச்சிருவேன்ல. ஒருவேளை அதுக்காக தான் நீ இவ்வளவு நாளா என்ன என்கரேஜ் பண்றியா? இப்போ ஒருவேளை நான் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னா நீ என்ன பதில் சொல்லுவ? அதை வச்சு நான் முடிவு பண்ணிடலாம்ல. இந்த போட்டியே மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நடக்கிற போட்டின்றது எனக்கு அங்கவே சங்கவே சொல்லிதான் தெரியும். அந்த போட்டியில நீ ஒரு வாட்டி ஜெயிக்கும் போது எனக்காக நீ ஜெயிச்ச மாதிரி தோணுதுடி. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அதையே நான் யோசிச்சேன். ஒருவேளை நீ இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிக்க போறேன்னு நீ சொன்னீனா அது கண்டிப்பா எனக்காக தானே. அதையும் அப்படியே உன் வாயாலேயே சொல்லிட. ஆதி, உனக்காக தான் இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டு ஜெயிக்க போறேன்னு நீயும் வாயால சொல்லிட நிம்மதி. ஹே, என்ன பார்த்துட்டே இருக்க? போட்டியில கலந்துக்க போறியா இல்லையா? அது வந்து அது எப்படி கலந்துக்காம இருப்பா? என்ன அடுத்த போட்டியில எப்படி கலந்துக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தானே யோசிச்சிட்டு இருக்க? ஹே, 2 பேரும் சும்மா இருங்க. இப்ப யாரு உங்களை இங்க வர சொன்னது? என்ன முழிக்கிற? சொல்லு. எல்லா போட்டியிலயும் கலந்துக்கிட்டு எல்லா போட்டியிலயும் ஜெயிச்சிட்டு ஆதி மாமா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தானே இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்க? எது? ஹேய், யாரு சொன்னா? என்ன இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க? ஹேய், நொட்டிக்காத. எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்த போட்டியில எதுக்காக நீ கலந்துக்கிற, எதுக்காக இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நீ நினைக்கிற, எல்லாமே எங்களுக்கு தெரியும். அங்கவை சங்கவை சங்கவை நிறுத்து. இப்ப எதுக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்காக நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அப்போ நாங்க சொன்னத நீங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கல இல்ல? என்ன சொன்னீங்க நீங்க? ஐயோ, இவளுக்கு பாட்டுக்கு நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் நிம்மதி கிட்ட சொல்லிட்டாளுங்கண்ணா. கடவுளே. ஹே நிம்மதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. கிளம்பவா? என்ன ஆதி, இவளுக்கு பாட்டுக்கு என்னென்னமோ
வளரிக்கிட்டு இருக்காளுங்க? என்ன வந்து எவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க? என்ன நடந்துச்சு? என்ன அவளுக்கு ரெண்டு பேரும் உன்கிட்ட வந்து சொன்னாங்க? சொல்லு. ஏய், அவளுக்கு ரெண்டு பேரும் லூசுங்கடி. அவளுக்கு என்னமோ வளரிட்டு இருக்காளுங்கன்னு நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஒண்ணும் சொல்லல. நீ கிளம்பு. ஆதி, நீ ஏதோ என்கிட்ட போய் சொல்ற. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ உன்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அதுவும் என்ன பத்தி என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஐயோ, இவளுக்கு 3 பேரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளுங்களே. இவளுக்கு அங்கவை சங்கவை ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. எதுக்கு எதுக்கு நாங்க போகணும்? இப்படி சொன்னா கேட்க மாட்டாளுங்க. நம்ம வழியிலே போவோம். இங்க பாருங்க, நான் யார் உங்களுக்கு? நீங்க எங்களோட மாமா. நான் உங்களுக்கு மாமா தானே. அப்புறம் என்ன சொல்லி உங்க வீட்ல வளர்த்தாங்க? எங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. அப்போ இந்த மாமா சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க சொன்னா இந்த பில்டிங்ல இருந்து கூட குதிப்போம். என்னது? பில்டிங்ல இருந்து குதிப்பீங்களா? போங்கடி, போய் குதிங்க. எலும்பு கூட மிஞ்சாது, தெரியும்ல? ஹலோ, நீ சொன்னா நாங்க குதிப்போன்னு சொல்லல. எங்க மாமா சொன்னா கண்டிப்பா குதிப்போம். டேய், இவளுகளை டெஸ்ட் பண்ணணும்டா. நான் இப்ப அவளை சும்மா விட மாட்டேன். நீ சொல்றா, போய் பில்டிங்ல இருந்து குதிக்க சொல்றா. குதிக்கிறாளுங்களான்னு பாப்போம். ஐயோ, சும்மா இருடி. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு போங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க சொன்னதுனால உங்களுக்காக மட்டும் நாங்க போறோம் மாமா. ஆமா, உங்களுக்காக மட்டும்தான், கண்டவங்களுக்காகலாம் இல்ல. ஹே, யார பாத்திரி கண்டவன சொல்லிட்டு போற? இவளுகள ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காளுங்க. எல்லாம் இவள சொல்லணும். ஏண்டா டேய் எருமை, நீ என்ன அவங்க ரெண்டு பேரையும் கட்டிக்க போறியா? இப்ப எதுக்கு? நீ சொன்னாதான் அவங்க கேட்பாங்கன்னு டயலாக்ல விட்டு நீ சொன்னனே அவளுக்கு ரெண்டு பேரும் கேட்டுட்டு ஓடுறாளுங்க. சரியான அறிவு கிட்டவன். இங்க பாரு, முத இவளுக்கு ரெண்டு பேர்ட்டு பேசுறத நிப்பாட்டு. ரொம்ப தான் திமிரு பண்ணிட்டு இருக்காளுங்க. நிம்மதி, ஏண்டி அப்படி சொல்ற? நான் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுறது உனக்கு பிடிக்கலையா? புடிக்கல புடிக்கல புடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நீ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பல்ல காமிச்சிட்டு பேசுறது எனக்கு பிடிக்கல. ஏண்டி பிடிக்கல? நான் அவங்க ரெண்டு பேர்ட்டும் பேசுறதுனால நீ ஏன் இவ்ளோ பொசசிவ் ஆகுற? ஏன் நிம்மதி, நான் அவங்க கிட்ட பேசுறதே உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற. ஒருவேளை அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவ? என்னது? இதுங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? மச்சான், நீ என்ன சொல்ற? நீ என்ன பேசுறன்னு உனக்கு ஃபர்ஸ்ட் புரியுதா? ஏண்டி, நான் கேட்டதுல என்ன தப்பு? இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பேசி முடிச்சாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் தான் அதுல விருப்பம் இல்லையே. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தானே பிளான போட்டு இங்க வந்தோம். எப்படியும் நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தானே போறேன். அதுல இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி நம்ம ரெண்டு பேரும் பிளான் சக்சஸ்ஃபுல் ஆன மாதிரி இருக்கும், எனக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். ஓகே தானே? அடி அடி, என்ன பேசிட்டு இருக்க? அது வந்து நீ சொல்ற மாதிரி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் பிளான் போட்டு வந்தோம். இருந்தாலும் இல்லாதே, எனக்கு என்னவோ நீ அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்றது செட் ஆகும்னு தோணல. அதான் ஏன்? ஏன்னு கேட்டா, அவங்க ரெண்டு பேரும் இப்பதானே காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. சோ உனக்கு தங்கச்சி மாதிரி தானடா, அது எப்படி செட் ஆகும்? ஏன் காலேஜ் படிச்சா என்ன? 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுல. அதுவும் இல்லாம எனக்கு இப்ப 26 வயசு தான். அந்த பொண்ணுங்களுக்கு 20 வயசு. 6 வருஷம் தானே டிஃபரன்ஸ். கல்யாணம் பண்ணிக்க கூடாதா என்ன? இல்ல, கல்யாணம் காலேஜ் தானடா படிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வேற ஜாயின் பண்ணிருக்காங்க. எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப? இன்னும் 3 வருஷம் படிக்கணும்ல. படிக்கட்டும், கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாமே. இப்ப நீ கூட காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு தான் ஹாஸ்டல்ல இருக்க. உன்ன கல்யாணம் பண்ணாலும் நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க தானே செய்வ. அதே மாதிரி தானே அவங்களும். அது வந்து சொல்லு நிம்மதி, இப்பயாவது உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. இதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசுறேன். மத்தபடி எனக்கு அங்கவை சங்கவை அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னா தோணல. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உன் வாய் வழியா கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுடி. அதுவும் இல்லாம நிம்மதி, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனையே இல்ல பாரு. ஈஸியா நம்ம கல்யாணம் வேணாம்னு சொல்லிடலாம். இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாலும் குடும்பத்துல எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அப்ப எனக்கும் வசதி, உனக்கும் வசதியா போச்சு. அதுக்காக தான் சேர்த்து சொல்றேன். எப்படி என்னோட ஐடியா? ஆதி, ஆமா, இதோ வந்துட்டேன். சரிடி, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். எனக்கு என்னவோ அந்த ஐடியா நல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு. ஓகேவா? ஓகே, பாய். ஈவினிங் கோயிலுக்கு போகணும்னு பெரியாத்தா கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பா போயிருவோம். கிளம்பிடு. பாய்டி. ஆதி, என்னடா ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போற? அப்போ லைலா சொல்லி நான் நினைச்சதெல்லாம் பொய்யா இல்ல உண்மையா? உன் மனசுல இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கா? அது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ டைரக்டாவே சொல்றியா?